விழுப்புரம் மாவட்டம் கானை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நந்தன் கால்வாய் திட்டத்தை முடிக்க வேண்டும், சங்கீதமங்கலம் மற்றும் மேல்கரணை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. தாவேகா நிர்வாகிகள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஐஐடி மெட்ராஸ் மேற்கொண்ட ஆய்வின்படி சென்னையின் பல பகுதிகளில் நிலவும் இரைச்சல் அளவு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிர்ணயித்த வரம்புகளை விட தொடர்ந்து அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன்னெடுப்பில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் வளசரவாக்கம் பகுதி மிக மோசமான இரைச்சல் பாதிப்புகளை சந்திப்பது தெரிய வந்துள்ளது. அம்பத்தூர் பகுதி அதற்கு அடுத்த இடத்தில் உள்ளது. போக்குவரத்து நெரிசல், கட்டுமான பணிகள் மற்றும் பிற வணிக நடவடிக்கைகளால் குடியிருப்பு பகுதிகளில் இரைச்சல் அதிகரித்துள்ளது. அதீத இரைச்சல் பொதுமக்களின் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் என்பதால் முறையான இரைச்சல் மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை இந்த ஆய்வு வலியுறுத்துகிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் யூடியூப் தளத்தின் முகப்பு பக்கம் திடீரென முடங்கியது. எனினும் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த காணொளிகள் அல்லது நேரடி இணைப்புகள் மூலம் வீடியோக்களை பார்ப்பதில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. முகப்பு பக்கத்தை புதுப்பிப்பதிலும் புதிய வீடியோக்களை தேடுவதிலும் மட்டுமே சிக்கல் நீடித்தது. இது தொடர்பாக அமெரிக்காவில் 8 லட்சத்திற்கும் அதிகமான புகார்கள் பதிவாகின. இந்தியா, பிரிட்டன், கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் பிரச்சனை நிலவியது. தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட இந்த பிரச்சனை பெருமளவு சரி செய்யப்பட்டு விட்டதாக யூடியூபின் உரிமையாளரான கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீதிமன்ற மனுக்களை தாக்கல் செய்ய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வழக்கறிஞர்கள் பலர் AI மூலம் தயாரிக்கும் மனுக்களில் இல்லாத தீர்ப்புகளும் தவறான தகவல்களும் இடம்பெறுவதாக கூறியது. மனுக்களை தயாரிக்க தொழில்நுட்பம் உதவி செய்தாலும் தகவல்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கும் இறுதி பொறுப்பு வழக்கறிஞர்களிடமே உள்ளது என நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். இத்தகைய சரிபார்க்கப்படாத மனுக்கள் நீதிபதிகளின் பணிச்சுமையை அதிகரிப்பதோடு நீதிமன்ற நேரத்தையும் வீணாக்குவதாக அவர்கள். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி ஒருவர் அரசு பணத்தை பயன்படுத்தி தனது குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல தனி விமானத்தை வாடகைக்கு எடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. IAS அதிகாரியான நிலேஷ் ராமச்சந்திர தியோர் விதிமுறைகளை மீறி சொகுசு வசதிகளை அனுபவித்ததாகவும் பொதுமக்களின் வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் நவீன ரோபோக்களை புகுத்தி துபாய் அரசு அசத்தி வருகிறது. மனிதர்கள் செல்ல முடியாத ஆபத்தான இடங்களுக்கு சென்று தீயை அணைக்க பிரத்யேக ரோபோக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நிமிடத்திற்கு 2400 லிட்டர் தண்ணீரை பீச்சி அடிக்கும் திறன் கொண்ட இவை நச்சு வாயுக்களையும் கண்டறியும் வசதி கொண்டவை. அதேபோன்று காவல்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள DPR-2 என்ற தானியங்கி ரோந்து ரோபோக்கள் முக அடையாளங்களை கண்டறிந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கின்றன. AI மூலம் பாதுகாப்பை உறுதி செய்ய துபாய் எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை பலரையும் கவர்ந்துள்ளது. திமுக ஆட்சியால் தான் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடாக உயர்ந்துள்ளதாக அரசு கூறுவது வேடிக்கையானது. இந்த வளர்ச்சி முந்தைய அதிமுக ஆட்சியின் தொடர்ச்சியை தவிர தற்போதைய அரசின் தனிப்பட்ட சாதனை அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அவர், விவசாயம் உள்ளிட்ட முதன்மை துறைகளின் வளர்ச்சி -1.83 விழுக்காடாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 65 விழுக்காடு மக்கள் சார்ந்திருக்கும் வேளாண் துறையை புறக்கணித்துவிட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியை மட்டும் பேசுவது மக்களை ஏமாற்றும் செயல் என சாடினார். இதற்கு பதில் தந்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளின் சிறப்பான பங்களிப்பாலேயே இந்த அபார வளர்ச்சி சாத்தியமானது. மத்திய அரசின் நிதி நெருக்கடியையும் மீறி இந்த வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளது என விளக்கமளித்தார். தமிழக அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டின்படி இந்த நிதியாண்டின் இறுதியில் மாநிலத்தின் மொத்த கடன் 10.71 லட்சம் கோடியாக உயரும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். இதில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கான 9523 கோடி ரூபாயும் அடக்கம். ஆனால் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துவிட்டதால் அதற்கான கடன் தொகை தமிழக அரசு கணக்கில் காட்டப்படக்கூடாது என அமைச்சர் கூறியுள்ளார். இருப்பினும் மத்திய அரசு இந்த கணக்கு பதிவியல் திருத்தத்தை மேற்கொள்ள மறுப்பதால் தமிழக அரசின் கடன் சுமை உள்ளதை காட்டிலும் அதிகமாக காட்டப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த தொகையை கழித்துவிட்டு பார்த்தாலும் தமிழ்நாடு அரசின் கடன் சுமை 10.62 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும்.
மாநிலத்தில் தற்போது 2.27 கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ள நிலையில் இந்த மொத்த கடனை பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் சராசரியாக சுமார் 4.66 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு மற்றும் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டதால் தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு துரோகம் இழைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றுத்திறனாளிகள் போட்டித் தேர்வு எழுதிதான் அரசு பணியில் சேர முடியும் என்ற புதிய விதியை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி, தெலங்கானா போன்ற மாநிலங்களில் உதவித்தொகை அதிக அளவில் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் குறைவான நிதியுதவி வழங்குவதாக விமர்சித்துள்ளார். உதவித்தொகை உயர்வு கேட்டு போராடும் மாற்றுத்திறனாளிகள் மீது அடக்குமுறையை ஏவாமல் அரசு மனிதநேயத்தோடு அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் காலியாகும் 37 ராஜ்யசபை இடங்களுக்கான தேர்தல் வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான தேர்தல் அறிவிக்கை வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி வெளியிடப்படும். அன்று முதல் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 5. தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மார்ச் 6ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் மார்ச் 9. மார்ச் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்று அன்றைய தினமே மாலை 5 மணிக்குள் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தைச் சேர்ந்த 6 ராஜ்யசபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவடைவதை முன்னிட்டு காலியாகும் அந்த இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, கனிமொழி, என்விஎன் சோமு, பி செல்வராசு ஆகியோரும், அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. தமிழக சட்டமன்றத்தில் தற்போதைய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு 4 இடங்களும், எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு 2 இடங்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் தளத்தில் தொடர்ந்து பாரதியார் பாடல்களை பதிவிட்டு வருவது அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நேற்று அச்சமில்லை அச்சமில்லை என்றும், இன்று தேடிச்சோறு நிதந்தென்று வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். மாணிக்கம் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் தலைமைக்கு திமுக அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படும் சூழலில் எந்த ஒரு நெருக்கடிக்கும் அஞ்சப்போவதில்லை என்பதையே இந்த பாடல்கள் மூலம் அவர் திமுகவுக்கு மறைமுகமாக உணர்த்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பை தொடரின் முக்கிய சுற்றுக்கு தகுதி பெறாமல் ஆஸ்திரேலிய அணி அதிர்ச்சிகரமாக வெளியேறியுள்ளது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக லீக் சுற்றிலேயே வெளியேறும் நிலைக்கு ஆஸ்திரேலியா தள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜிம்பாப்வே மற்றும் இலங்கை அணிகளிடம் தோல்வியை தழுவியிருந்த நிலையில் ஜிம்பாப்வே அயர்லாந்து இடையிலான போட்டி மழையினால் கைவிடப்பட்டது ஆஸ்திரேலியாவின் வாய்ப்பை அதிகாரப்பூர்வமாக பறித்தது. முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலியாவுக்கு இது கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும் கரும்புள்ளியாகவும் பார்க்கப்படுகிறது. மாநிலத்தில் சுயாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி என்பது நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்குமான முக்கிய கோரிக்கை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில உறவு குறித்த நீதி நாயகம் குரியன் ஜோசப்பின் அறிக்கை தொடர்பாக சட்டமன்றத்தில் அவர் உரையாற்றினார். மாநில அரசின் பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரங்களை கூட ஒத்திசைவு பட்டியலுக்கு மடைமாற்றம் செய்யும் பணிகளையே மத்திய அரசு விரைவாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மாநில அடிப்படை உரிமைகளை கூட போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ள மாநிலங்களுக்கு அதன் பங்களிப்பிற்கு ஈடாக அல்லாமல் குறைந்த நிதியே பகிரப்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அதிகாரங்களையும் தன் வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதிகார மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு
தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை. கூட்டாட்சி என்பது வாழ்வியல் உணர்வு. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இதைத்தான் அந்த அறிக்கையும் நிறுவுகிறது. எனவே இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் தொடங்கியாக வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த நீதிநாயகம் குரியன் ஜோசப்பின் முதற்கட்ட அறிக்கை குறித்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மக்களின் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் அளவுக்கு நம்மிடம் அதிகாரங்கள் இல்லை என்றும், இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் சமூக நீதி, கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், உள்கட்டமைப்பில் முன்னேறி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள்தான் இன்றைய நாள். அதிகாரமும் வாய்ப்புகளும் ஒரே இடத்தில் குவிந்திருக்கக்கூடாது. அவை பரவலாக்கப்பட வேண்டும். அதற்கான சட்டபூர்வமான வழிகளை இந்த அறிக்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. கூட்டாட்சி தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது இந்திய ஒன்றியத்தை பலவீனப்படுத்தாது என்று இந்த அறிக்கை கூறுகிறது. அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய பாஜக அரசு கபலீகரம் செய்யும் சூழலில் ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகள் செயல்படாமல் தடுக்கும் நிலையில் இந்தி திணிப்பின் மூலமாக, நிதி நெருக்கடிகளின் மூலமாக, தொகுதி மறுவரை என்ற சதியால், ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளில் இருந்து மீள ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான். அதனை அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மட்டுமே அடைய முடியும். திமுக ஆட்சியால் தான் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 11.19% உயர்ந்துள்ளதாக அரசு கூறுவது வேடிக்கையானது. இந்த வளர்ச்சி முந்தைய அதிமுக ஆட்சியின் தொடர்ச்சியே தவிர தற்போதைய அரசின் தனிப்பட்ட சாதனை அல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அவர், விவசாயம் உள்ளிட்ட முதன்மை துறைகளின் வளர்ச்சி -1.83% வீழ்ச்சியடைந்திருக்கிறது. 65 விழுக்காடு மக்கள் சார்ந்திருக்கும் வேளாண் துறையை புறக்கணித்துவிட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியை மட்டும் பேசுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று சாடினார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளின் சிறப்பான பங்களிப்பினாலேயே இந்த அபார வளர்ச்சி சாத்தியமானது. மத்திய அரசின் நிதி நெருக்கடியையும் மீறி இந்த வளர்ச்சி எட்டப்பட்டிருக்கிறது என்று விளக்கமளித்தார். (2026) தேர்தல் கூட்டணி குறித்து வரும் 23ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் பேச்சுவார்த்தையை தொடங்க திமுக திட்டமிட்டுள்ளது. அதன்படி வரும் 22ஆம் தேதி தேர்தல் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அறிவிக்கும் திமுக தங்களது தொடர் மரபுப்படி முதலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை அழைத்து பேசவிருக்கிறது. அக்கட்சியின் தேசிய தலைவர் KM காதர் மொய்தீன் உள்ளிட்ட 5 பேர் திமுக தேர்தல் குழுவுடன் பேசவிருப்பதாக சொல்லப்படுகிறது. 2021 சிதம்பரம், கடையநல்லூர், வாணியம்பாடி என்று 3 தொகுதிகளில் போட்டியிட்ட முஸ்லீம் லீக் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்த நிலையில் தற்போது 5 தொகுதிகளில் போட்டியிட முஸ்லீம் லீக் விரும்புவதாக தெரிகிறது. முஸ்லீம் லீக்கை தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. வங்கதேசத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அபார வெற்றி பெற்ற வங்கதேச தேசிய கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் நேற்று நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் எதிர்க்கட்சியான ஜமாத் இஸ்லாமி கூட்டணி பங்கேற்காமல் புறக்கணித்தது. அரசமைப்பு சட்ட மாற்றங்கள் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் மற்றும் தேர்தல் கால வன்முறைகளை கண்டித்து இந்த புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் 297 இடங்களில் 200க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றி வங்கதேச தேசிய கட்சி கூட்டணி வலுவான ஆட்சியை அமைத்துள்ளது. சுமார் 4000 போராட்டக்காரர்கள் டாக்கா மசூதி முன்பு திரண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்த நிலையிலும் புதிய அரசு தனது பணியை தொடங்கியுள்ளது. உதவித்தொகை உயர்வு கோரி சென்னையில் போராடிய மாற்றுத்திறனாளிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் நடவடிக்கை பாசிச போக்கின் உச்சம் என்று சாடியுள்ளார். மேலும் காவல்துறை தாக்கியதில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கே பாலகிருஷ்ணனின் மனைவி காயமடைந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி கே பழனிசாமி,
மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறை நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு துரோகம் இழைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றுத்திறனாளிகள் போட்டித் தேர்வு எழுதி தான் அரசு பணியில் சேர முடியும் என்ற புதிய விதியை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி, தெலங்கானா போன்ற மாநிலங்களில் உதவித்தொகை அதிகளவில் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் குறைவான நிதி உதவி வழங்குவதாக விமர்சித்துள்ளார். உதவித்தொகை உயர்வு கேட்டு போராடும் மாற்றுத்திறனாளிகள் மீது அடக்குமுறையை ஏவாமல் அரசு மனிதநேயத்துடன் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மகளிர் உரிமை தொகை வழங்க செலவிடப்பட்டதாக கூறி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி, திருவாரூர், தேனி, ராசிபுரம் உள்ளிட்ட இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதில் பங்கேற்ற பாஜகவினர் பட்டியலின மக்களுக்கு நாதி இல்லை, வேங்கை வயலுக்கு நீதி இல்லை என்றும், சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசே பட்டியலின மக்களை வஞ்சிப்பது நீதியா என்றும் முழக்கமிட்டனர். 2026 தேர்தல் கூட்டணி குறித்து வரும் 23ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் பேச்சுவார்த்தையை தொடங்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதன்படி வரும் 22ஆம் தேதி தேர்தல் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அறிவிக்கும் திமுக தங்களது தொடர் மரபுப்படி முதலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை அழைத்து பேச இருக்கிறது. அக்கட்சியின் தேசிய தலைவர் KM காதர் மொய்தீன் உள்ளிட்ட 5 குழு திமுக தேர்தல் குழுவுடன் பேசவிருப்பதாக சொல்லப்படுகிறது. 2021 சிதம்பரம், கடையநல்லூர், வாணியம்பாடி என்று 3 தொகுதிகளில் போட்டியிட்ட முஸ்லீம் லீக் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்த நிலையில் தற்போது 5 தொகுதிகளில் போட்டியிட முஸ்லீம் லீக் விரும்புவதாக தெரிகிறது. முஸ்லீம் லீக்கை தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தங்கம் விலை தொடர்ந்து 3வது நாளாக சரிந்துள்ளது. இன்று சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 1,13,840 உள்ளது. 1 கிராம் தங்கம் 90 ரூபாய் குறைந்து 14,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 2,640 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 குறைந்து 2,60,000ஆகவும், கிராம் 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாயாகவும் உள்ளது. கொடைக்கானலில் உள்ள 10 ஏக்கர் பரப்பளவிலான ரோஜா பூங்காவில் கோடைகால மலர் கண்காட்சிக்காக 1,500 வகை ரோஜாக்களில் கவ்வாது பணிகள் தொடங்கியுள்ளன. 16,000 செடிகளில் தொடர்ந்து 30 நாட்கள் நடைபெறும் இந்த பணிகள் மூலம் ஏப்ரல் இறுதி வாரத்தில் அனைத்து மலர்களும் பூத்து குலுங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகைக்காக பூங்கா நிர்வாகம் முழு வீச்சில் தயாராகி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கருகும் தாளடி பயிர்களை காப்பாற்ற 1 மாதத்திற்கு தண்ணீர் வழங்க கோரி காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையொட்டி நடந்த பேரணியை திருத்துறைப்பூண்டி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வினோதினி துவக்கி வைத்தார். ஊர்வலமாக பொதுப்பணித்துறை அலுவலகம் சென்ற விவசாயிகள் உடனடியாக தண்ணீர் திறக்க கோரி மனு அளித்து முழக்கமிட்டனர். கேரளாவில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்புக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜக விமர்சித்துள்ளன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சச்சின் பைலட் 1971ஆம் ஆண்டு வங்கதேச விடுதலை போரில் பாகிஸ்தானை பிரித்து வங்கதேசத்தை உருவாக்கிய காங்கிரசின் தேசபக்தியை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று கூறியுள்ளார். தேர்தல் ஆதாயத்துக்காக மதவாத அமைப்புகளோடு தங்களை இணைத்து பேசுவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்றும் சச்சின் பைலட் தெரிவித்துள்ளார். ராவி நதியில் இருந்து உபரி நீரை பாகிஸ்தானுக்கு அனுப்புவதை விரைவில் இந்தியா நிறுத்திக் கொள்ளும் என தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநில எல்லைப் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அணையில் ராவி ஆற்றின் உபரி நீர் ஏப்ரல் முதல் தேக்கி வைக்கப்பட உள்ளது. இதனால் பாகிஸ்தானுக்கு ராவி ஆற்றிலிருந்து போதிய நீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என கருதப்படுகிறது. புதிய அணை கட்டப்படுவதால் காஷ்மீரில் கத்வா, சம்பா மாவட்டங்களில் வறட்சி நீங்கும் என அம்மாநில அமைச்சர் ஜாவேத் அஹ்மத் ராணா தெரிவித்துள்ளார். இந்த அணை கட்டப்படுவது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்துக்கு வெளியே உள்ளதால் பாகிஸ்தானால் சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது. நியூயார்க்கின் உறைந்து போன ஹட்சன் நதியில் சிறகுடைந்த நிலையில் தவித்த வெண்தலை கடல் கழுகு ஒன்றை நியூயார்க் நகர காவலர்கள் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். 1 டிகிரி செல்சியஸ் கடும் குளிரில் நகர முடியாமல் தவித்த அந்த பறவையை வலை மற்றும் தார்பாய் உதவியோடு மீட்ட அதிகாரிகள் சிகிச்சைக்காக நியூ ஜெர்சி விலங்குகள் காப்பகத்துக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியான மீட்பு காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
ஏர் இந்தியா மற்றும் ஜெர்மனியின் லுஃப்தான்சா குழுமங்கள் இணைந்து தங்கள் கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதன் மூலம் இரு நிறுவனங்களும் இணைந்து இந்தியா மற்றும் ஐரோப்பாவிற்கு இடையிலான விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்தி பயணிகளுக்கு கூடுதல் வழித்தடங்கள் மற்றும் வசதிகளை வழங்க திட்டமிட்டுள்ளன. குறிப்பாக ஐரோப்பாவில் மத்திய கிழக்கு விமான நிறுவனங்களின் ஆதிக்கத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. சமீபத்தில் வெளியான JEE தேர்வு முடிவுகளில் 100 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த டெல்லி மாணவர் ஸ்ரேயாஸ் மிஸ்ரா தனது வெற்றிக்கான ரகசியத்தை பகிர்ந்துள்ளார். தேர்வில் முழுமையான கவனம் செலுத்துவதற்காக தனது ஸ்மார்ட் போனில் இருந்த அனைத்து சமூக வலைதள செயலிகளையும் நீக்கியதோடு நண்பர்களோடு செலவிடும் நேரத்தையும் குறைத்துக் கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அஜித் பவார் விமான விபத்து வழக்கில் விசாரணை முடியும் வரை விமான போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியில் இருந்து ராம்மோகன் நாயுடுவை விலக்கி வைக்க வேண்டும் என அஜித் பவாரின் நெருங்கிய உறவினரான ரோஹித் பவார் தெரிவித்தார். விபத்துக்குள்ளான விமானத்தின் உரிமையாளரும் ராம்மோகன் நாயுடு சார்ந்துள்ள தெலுங்கு தேசம் கட்சி தலைமையும் மிகவும் நெருக்கம் என்றும் ரோஹித் பவார் கூறியுள்ளார். இதுபோன்ற நிலையில் தார்மீக நெறிகளுக்கு உட்பட்டு ராம்மோகன் நாயுடு விலகியிருக்க வேண்டும் அல்லது அவரை விலக்கி வைக்க வேண்டும் என்றும் ரோஹித் பவார் கூறியுள்ளார். மேற்கு வங்கம், தமிழகம், புதுவையை தொடர்ந்து அசாமில் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அம்மாநில காங்கிரஸ் மாநில முன்னாள் தலைவர் பூபேன்குமார் போரா அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைய இருப்பது பெரும் சவாலாக அமைந்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி காங்கிரசிலிருந்து விலகுவதாக கூறி கட்சி பதவிகளை ராஜினாமா செய்தார். அவரோடு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட மேலிட தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்கவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி பூபேன் போரா அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைய உள்ளதாக அவரது இல்லத்திற்கு சென்று ஆலோசனை செய்த அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட பின்னடைவுகளை தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் சுயமரியாதையும் கண்ணியத்தையும் அடகு வைக்க முடியாது என குறிப்பிட்டு காங்கிரஸிலிருந்து விலகியுள்ளார் அசாம் மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் போரா. அசாமில் தேர்தல் கூட்டணி அமைப்பதில் சிக்கல், தன்னை ஓரங்கட்டும் வகையில் மூத்த தலைவர்களின் செயல்பாடுகள், மாவட்ட மற்றும் வட்ட தலைவர்கள் என அடித்தள நிர்வாகிகளை காங்கிரஸ் மேலிடம் மாற்றிய விவகாரம் என தொடர்ந்து போரா அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரை அரவணைத்து பேசி முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பாஜகவுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிராவில் அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்வியில் இஸ்லாமியர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த 5 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கும் அவசர சட்டத்தை 2014ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் கூட்டணி அரசு கொண்டு வந்திருந்தது. இந்த அவசர சட்டத்திற்கு மும்பை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. மேலும் அவசர சட்டம் சட்டமன்றம் மூலம் முறையான சட்டமாக மாற்றப்படாததால் அது தாமாகவே காலாவதியாகிவிட்டது. இதனால் செயல்பாடின்றி இருந்து வந்த இடஒதுக்கீடு தற்போது முறைப்படி ரத்து செய்யப்படுவதாக மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் சிறுத்தைகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் காமினி என்ற சிறுத்தை 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் பிறந்து உயிர் வாழும் சிறுத்தை குட்டிகளின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தின் மூலமாக மொத்த சிறுத்தைகளின் எண்ணிக்கையும் 38ஆக அதிகரித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து சிறுத்தைகள் இந்தியா கொண்டுவரப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இந்த குட்டிகள் பிறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்களை பார்த்து எழுத அனுமதித்த 5 ஆசிரியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். பீட் மாவட்டத்தில் உள்ள 16 தேர்வு மையங்களில் அதிகாரிகள் ட்ரோன் மூலம் கண்காணித்தனர். இதில் மாணவர்கள் பார்த்து எழுத ஆசிரியர்கள் உதவியது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து முறைகேட்டில் ஈடுபட்ட தனியார் பள்ளியைச் சேர்ந்த 5 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தின் வனப்பகுதியில் நேரிட்ட தீயை கட்டுப்படுத்தும் பணி 5 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்த நிலையில் விமானப்படையின் முயற்சியில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தின் வாலோங் பகுதியில் கடந்த 13ஆம் தேதி திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. உள்ளூர் தீயணைப்பு வீரர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் 5 நாட்களாக 1,40,000 லிட்டர் தண்ணீர் உபயோகித்து தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீ விபத்தில் ஏராளமான மரங்கள் எரிந்து நாசமாகின. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் விபத்தில் மூளைச்சாவடைந்ததை அடுத்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. ஆவாரக்குளத்தைச் சேர்ந்த மகேஷ் 16ஆம் தேதியன்று காவல் கிணறு பாலம் அருகே பைக்கில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் மூளைச்சாவடைந்ததாக மருத்துவர்கள் கூறியதை அடுத்து மனைவியின் சம்மதத்தின் பேரில் அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. மகேஷுக்கு 8 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றிருந்தது.
தமிழ்நாடு முழுவதும் சாம்பல் புதனுடன் கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் தொடங்கியது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை நினைவுகூரும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் 40 நாள் தவக்காலத்தை கடைபிடிக்கின்றனர். இந்த புனிதமான காலத்தின் தொடக்க நாளான இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பணிகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் வந்து இந்த வழிபாட்டில் பங்கேற்றனர். கொடைக்கானலில் உள்ள 10 ஏக்கர் பரப்பளவிலான ரோஜா பூங்காவில் கோடைக்கால மலர் கண்காட்சிக்காக 1500 வகை ரோஜாக்களில் கவ்வாது பணிகள் தொடங்கியுள்ளன. 16,000 செடிகளில் தொடர்ந்து 30 நாட்கள் நடைபெறும் இப்பணிகள் மூலம் ஏப்ரல் இறுதி வாரத்தில் அனைத்து மலர்களும் பூத்து குலுங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகைக்காக பூங்கா நிர்வாகம் முழு வீச்சில் தயாராகி வருகிறது. அமெரிக்காவின் நியூ ஆர்லின்ஸ் நகரில் உலக புகழ்பெற்ற மார்டி கிராஸ் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கார்னிவல் பருவத்தின் இறுதி நாளில் நகரம் முழுவதும் வண்ணமயமான ஊர்வலங்கள், விதவிதமான அலங்கார உடைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளால் களை கட்டியது. ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கிய இந்த வசந்தகால கொண்டாட்டங்கள் நேற்று ஃபேட் டியூஸ்டே நிகழ்வோடு நிறைவடைந்தன. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இதில் கலந்து கொண்டு தங்களின் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர்.